the Leaders Foundation, leading the change, working towards making our country great. Let's join hands together for a change. 22 பட்ஜெட், 2023 பட்ஜெட், 2024 பட்ஜெட். நெக்ஸ்ட் 2024 மோடி அவர்கள் திரும்ப நம்ம பாரத பிரதமர் ஆகிறாங்கன்னா இந்த மேடையில் நான் சொல்லிட்டு போறேன், 99% விவசாயிகள் நீங்க ஓட்டு போட போறீங்க. காரணம் என்னன்னா, எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு 2022 அப்படிங்கும் போது உங்களுடைய வருமானம் இரட்டிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு மோடி அவர்கள் யூபியில பெரேலியில 2017 சொல்லிட்டார். அதற்கான தொடர்ச்சியான நிகழ்ச்சியா நீங்க பார்க்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஆட்சிக்கு வந்தவுடன் யூரியா அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணணும். 40% 40 விழுக்காடு விவசாயிகளுக்கு யூரியா கிடைக்காம இருக்குது. நீங்க வாங்குற யூரியா சப்ஸ்டாண்டர்ட் யூரியா, சப்சிடியில இலவசமா உங்களுக்கு யூரியா கிடைக்குதுன்னு தரமில்லாம யூரியா போனாலும் உங்களை போட்டுட்டு இருந்தாங்க. அதை முதலாக நம்ம அரசு கை வச்சால யூரியா மாஃபியாங்கிறது மிகப்பெரிய மாஃபியா, அதனால இன்டர்நேஷனல் மாஃபியா, யாரும் கையை வைக்க மாட்டாங்க. 70 வருடமாக யூரியா மாஃபியால யாரும் கை வைக்கல. மோடி அவர்கள் துணிந்து யூரியால கை வைத்தார். இப்ப யாரும் யூரியாவை பத்தி எங்கேயுமே பேசுறது இல்லைங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யூரியாவை பத்தி தான் பேசுறீங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை மனிதனுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மறந்து விடுவோம், நடக்காத விஷயத்தை பத்தி தான் அதிகமா பேசுவோம். அந்த யூரியா மாஃபால கை வச்சு NPK, இந்த பொட்டாஷ், இந்த சோடியம், இந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய 3 விஷயத்தையும் அகற்றி தனித்தனியாக குறியீடுகள் கொடுத்து அதை 40% விவசாயிகள் கிடைக்காத விவசாயிகளுக்கு தரமான யூரியாவை கொண்டே சேர்த்த பெருமை நரேந்திர மோடி அரசு பெருமை. இது முதல். இப்படித்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு பேஷண்ட் செக் பண்றோம், உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை, டாக்டர் சொல்ற மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் போட்டு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பண்றோம், உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம், எத்தனை விவசாயம் இருக்குது, எத்தனை பேருக்கு மண்வள அட்டை இருக்கு, கை தூக்க முடியுங்களா? மண்வள அட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது நம்ம திட்டம் போட்டது. ஓகே, அந்த பேஷண்டோட நோயை கண்டுபிடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் சின்ன நோய்களை குணப்படுத்துவோம், பெரிய நோய்க்கு அப்புறம் போலாம். உங்கள் எல்லா விவசாய நிலமும் என்னன்னே தெரியாம விவசாயம் பண்ணிட்டு நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் நீச்சு போச்சு. நீங்க ஒரு டைம் நீங்க சின்ன லெவல்ல கலப்பையில உரம் ஓட்டி நீங்க ஒரு 10-15 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு கலப்பை போய் அந்த மண்ணை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நைட்ரஜன் பிக்சேஷன் நடக்காது. ஆதாயத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி தரைக்கு போகணும். அப்ப எந்த விவசாயிக்குமே அவங்களுடைய மண்ணில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அந்த மண்ணின் வளம் தெரியாது. அதற்காக நம்மளுடைய அரசு கொண்டு வந்த 2வது திட்டம் உங்களுடைய மண்ணை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற அட்டை. இந்த அட்டையை அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் நீங்க பாஜக ஓட்டு போடாத காரணத்தினால், திராவிட கட்சிகள் இருப்பதினால் அவர்கள் மட்டும்தான் மண்வள அட்டையை கொடுக்க வேண்டும். அவங்க எத்தனை பேருக்கு மண்வள அட்டையை கொடுக்கிறாங்களோ அந்த பணத்தை மத்திய அரசு மாநில அரசுக்கு செலுத்திவிடும். மண்வள அட்டையை கொடுப்பவர்கள் மத்திய அரசு. பட் வேளாண் துறை அமைச்சகம் நம்மளிடம் இல்லை. விவசாயம் என்கிறது மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு விஷயம், இது மத்திய லிஸ்ட்ல கிடையாது. இந்தியாவில் விவசாயம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஸ்டேட் லிஸ்ட்ல, மாநில அந்தஸ்து. சென்ட்ரல் கவர்மெண்ட் விவசாயத்தை கை செய்ய முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம என்ன செஞ்சிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா மண்வள அட்டையை விவசாயம் எல்லா விவசாயிக்கும் மண்ணில் ரொம்ப துக்கமான விஷயம் என்னன்னா, இந்த மண்வள அட்டை அப்படிங்கிறது துறை உங்களிடம் எடுத்து சொல்லி நீங்க போய் வாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ என்னுடைய மண்ணின் தன்மை இதுதான், கடலை போட்டா வராது, எள்ளு போட்டா வராது, நெல்லு போட்டா வராது, கொள்ளு போட்டா வரும், இது போட்டா வரும், சோளம் போட்டா வரும், கம்பு போட்டா. உலகத்திலேயே நம்ம பெருமையா சொன்னா கூட நமக்கும் சைனாவுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளுடைய விவசாய பூமி ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக. ஏன்னா நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஏதோ போய் என்னோட தாத்தா சோளம் போட்டார், நானும் சோளம் போடுவேன். முதல் பட்ட சோளம் போடுவேன், 2வது பட்ட கடல் போடுவேன், 3வது பட்ட ராகி போடுவேன். இதுதான் நம்மளுடைய விவசாயம். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய துறை கலெக்டர் ஆபீஸ் போகும், ஒரு விவசாய துறை
அவங்ககிட்ட போய் ஐயா நான் விவசாயிங்க ஐயா கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்கேன், எனக்கு இந்த ஸ்கீம் சொல்லுங்க ஐயா, நான் எனக்கு எழுதி கொடுக்குறேன். ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வேளாண் துறையில 5 பேருக்கு மேல இந்த அரசு வந்து வேலைக்கு வச்சிருந்தாங்கன்னா, ஆனா டாஸ்மாக் கடைக்கு 2 பேர், ஒரு மாவட்டத்தில் அவ்வளவு டாஸ்மாக் கடை. ஏன்னா வருமானம் வருது, 33,000 கோடி டாஸ்மாக்ல வருமானம் வருது. ஏன்னா விவசாயினால வருமானம் வருது, அரசுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு அவலமான ஒரு நிலையில தான் எல்லா மாநில அரசுகளுமே வேளாண் துறையை வச்சிருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா யாரை பார்க்க, ஒரு ஜேடி அக்ரிகல்ச்சர் ஒருத்தர் இருப்பார், அந்த போஸ்டும் பல நேரம் வேகன்டா இருக்கும், இன்னொரு போஸ்டர் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் நீங்க அரசியல் பேசாம 20 நிமிடம் விவசாயத்தின் அவலமான பேசினா மட்டும்தான் இந்த சட்டத்தை பற்றிய புரியல் உங்களுக்கு வரும். சும்மா நானும் சட்டத்தை பேசிடலாம், பட் உண்மையான பேஷண்ட் யாருக்கு இப்ப நம்ம கூறு போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேஷண்டோட குடநீரை பார்க்கிறோம், பேஷண்டோட பேஷண்டோட உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பண்ணாதான் விவசாயம் ஜெயிக்கும். அது வேளாண் துறை இல்ல, 2 பேர் 3 பேர் அவ்வளவுதான். எல்லாம் அதில் வரக்கூடிய சப்சிடி உங்க ஊருக்கு எல்லா ஊருக்கும் மாநில அரசு மத்திய அரசு சப்சிடி கொடுக்கும். சப்சிடி வர்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டு சிஸ்டம் என்னன்னா 3 பேர் ஆளும் திராவிட கட்சி, ஒருவர் எதிர்கட்சியில் இருக்கும் திராவிட கட்சி, ஒருவர் ஊழலுக்கும் தேசியமான அந்த மிச்ச விவசாயிக்கு அந்த மாதிரி ஸ்கீம் கொட்டாய் போட்டு விடுவீங்களா, 20-30 சீட் அந்த மாடு வட்டையும் 50-40 சீட் போட்டு விடுவீங்களா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வராது. ஏதோ ஒரு சின்ன பேப்பர்ல எங்கேயோ ஆடு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்சிக்காரர்கள் போயிடும். ஏன்னா அதுதான் ஓட்டரசு. இதுதான் உண்மையான விவசாயியின் நிலைமை. இதை நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்ல தான் மோடிஜி அவர்கள் உள்ள கூறுறாங்க. யாருமே கைவிக்க மாட்டாங்க, எந்த அரசுமே கைவிக்க. மன்மோகன் சிங் கையை வைக்கிற 10 வருஷம் அவர் என்ன பண்ணார் கேட்டாங்கன்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்கின்றேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அது ஈஸியான நம்ம கூட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்ம என்ன சொல்றோமோ 247 ரூபாய் வருது. அரசு வந்து இவ்வளவு செலவு பண்றது, 247 ரூபாய் நான் 100 ரூபாய் பண்ணி போயிடுறேன் அப்படின்னா ஓட்டு அதிகமா தான் வரும். 300 ரூபாய் எனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிடா ஓட்டு அதிகமா தான் வரும். பட் அதனால் விவசாயம் உண்மையாலுமே வலுப்படுத்துறது கிடையாது. எனக்கு ஓட்டுக்கான அரசு கிடையாது. இதை விவசாயிகளை வளப்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய அரசு. அதான் 2வது முயற்சியா உங்களுக்கு அட்டை கொடுக்கிறாங்க. அட்டை பெறாதவர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய கலெக்டர் ஆபீஸ் இருக்கக்கூடிய வேளாண் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து உங்க இடத்துக்கு கீழ் வந்து சாயில் டெஸ்ட் பண்ண வச்சு அட்டையை வாங்குங்க. 3வது மோடி விவசாயத்துக்காக இதெல்லாம் ஈஸியான வேலை செஞ்சு. 3வது ஒருவருக்கு இந்தியா முதல் முறையாக விவசாயத்துக்கு காப்பீடு கொடுக்கும். ஏன்னா விவசாயத்துக்கு காப்பீடு கொடுக்க மாட்டாங்க. பிரைவேட் காப்பீடு கொடுத்தா பயங்கர காசு. இப்ப நீங்க எவ்வளவு அவசியம் சொல்றீங்களோ அது 1% மட்டும் காப்பீடு முறையா சொல்லுங்க. எனக்கு 1 லட்சம் ரூபாய் மகசூல் வரும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுல 1 விழுக்காடு 1000 ரூபாய். 1000 ரூபாய் மட்டும் காப்பீடா செலுத்தீங்கன்னா மழை அதிகமா பெய்ஞ்சதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை, மழை கம்மியா பெஞ்சாலும் காப்பீடு, ஆடு போய் மேய்ஞ்சாலும் காப்பீடு, மாடு போய் மேய்ஞ்சாலும் காப்பீடு. ஏன்னா என் பக்கம் பெரிய பிரச்சனை மயில் வந்து சாப்பிடும், மயில் வந்து சாப்பிட்டாலும் காப்பீடு, நேச்சுரலா வராம போனாலும் காப்பீடு. இது ரொம்ப கஷ்டமானது. இந்தியாவில் 13 கோடி விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணி காப்பீடு வாங்கிட்டு இருக்காங்க. சைவியமான இது 3வது மோடி விவசாயிகள் எப்படி பிளான் பண்றாங்க, எப்படி செட் பண்றாங்க. ஈஸியான ஒரு விஷயமா வந்து உங்களுடைய காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறாரு, சளிக்கு மருந்து கொடுக்குறாரு, தலைவலிக்கு மருந்து கொடுக்குறாரு. 3 விஷயத்த பண்ணிட்டு 4வது ஒரே நாளைக்கு ஒரே மார்க்கெட்ல விற்பனை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. 2018 உங்களுடைய பொருளை வந்து இண்டிவிஜுவலா விற்கிறதுக்கு பதிலாக ஒரே சந்தையில விற்கிறாங்க. சந்தையிலிருந்து கஷ்டமா வாங்கிக்கிறாங்க. பஞ்சாபிலும் சந்தையில வைங்க, தமிழ்நாட்டிலும் சந்தையில வைங்க, வாங்குங்க. ஒன்னொன்னு பண்ணி இப்ப மோடி அரசு முடிவு பண்ணிட்டாரு. விவசாய மக்கள் மிக அறிவுரை அரசாங்கத்தை இப்ப நம்ம அதிர்ச்சி நல்ல சிஸ்வாடா இருக்கணும். தமிழ் போலான்னு சொல்லிட்டு 3
முக்கியமான விவசாயத்தை என்பதை நம்ம நீங்க அந்த விவசாயத்தை தனியா பார்க்கணும். பேஷண்ட் காய்ச்சல் மருந்து ஒன்னொன்னா பண்ணி ஹார்ட்ல கை வைக்கிறோம், லங்ஸ்ல கை வைக்கிறோம், லிவர்ல கை வைக்கிறோம். நம்ம யாருமே விவசாயம் பண்றது ஊர்ல பத்திரிக்கை இருக்குங்க, சும்மா அப்படி விவசாயம் பண்ணிட்டு நாம பெரிய கம்பெனி நடத்தாங்க, பேர் உலக மாடு வச்சிருக்காங்க, யாரும் போன் பண்ணாங்க நாட்டு மாடு காட்டுங்க, பெரிய ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க, ஊர்ல வந்து புத்தகத்தோட போட்டோ எடுக்கிறது. அது அந்த மாதிரி விவசாயம் செய்யறவங்க 102 பேர். 198 பேர் விவசாயத்துல வர வருமானம் பொண்ணு கல்யாணம் கொடுக்கணும், சீதனம் கொடுக்கணும், பொண்ணு கல்யாணம் பொங்கலுக்கு தீபாவளி வரணும், தலைமையிலே இருக்கணும், பையன் காலேஜ் படிக்கும் சப்போர்ட் பண்ணணும். அப்பனா நாம பண்றது லாபம் தான் இல்லைங்களா? லாபம் தான் விவசாயம். லாபத்துக்காக விவசாயம் பண்ணீங்கன்னா உங்களுடைய விவசாய பொருளுக்கு பணம் பெற வேண்டும். நீங்க சும்மா கோல போட்டுருங்க, அது இந்த 3 சட்டங்களும் விவசாயத்தை லாபகரமான ஒரு விஷயமாக மாற்றுவதற்கான சட்டம். ஏன்னா நம்மளுடைய அரசு ஆட்சி பொறுத்த போது 2013 3 விவசாய பொருளுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதார விலை இருக்கு. 3 எனக்கு சொன்னது யாருமே MS சொன்னார். ஒரு விவசாயி எவ்வளவு செலவு பண்றானோ அவனுக்கு அரசாங்கம் எக்ஸ்ட்ரா 50% பணம் செலவாங்க. உங்களுடைய நெல் ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய் செலவாகுதுன்னா அரசு 1000 ரூபாய். அதுதான் குறைந்தபட்ச ஆதாரம். யாருக்கெல்லாம் தெரியுதோ நீங்க குறைந்தபட்ச ஆதாரம் என்பது உங்களுடைய மகசூலுக்கு நீங்க எவ்வளவு கொள்கை எவ்வளவு பணம் போட்டு செஞ்சீங்களோ அது 50 விழுக்காடு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 3 மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதாரம். ரெக்வெஸ்ட் பண்ணது யாரு? பஞ்சாப், ஹரியானா. ஏன்னா அதுதான் தெரியும். அதற்காக 3 விஷயங்கள் மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதாரம். இன்னைக்கு 2020 21ஆம் தேதி அக்டோபர்ல 24 பொருள் குறைந்தபட்ச ஆதரவுகளே இருக்கு. கம்பு, அரிசி, கோதுமை, ஜோவர், பஜ்ரா என்ன வேணாலும் சொல்லுங்க. கம்பு அப்படி சோளத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப குறைந்தபட்ச ஆதரவு விலை 1960 ரூபாய். 1000 ரூபாய் தராது. ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு முட்டு வழிக்கு போறது 1000 ரூபாய். 50% நீங்க வச்சுக்கணும். 550, 1650 வாங்குறது 1960 குறைந்தபட்ச ஆதரவு விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவது கிடையாது. விவசாயி உயிர் வாழ்வதற்கான ஒரு ஆதாரம். இதை ஊடக நண்பர்களும் புரிஞ்சுக்கல, ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சுக்கல, எந்த ஒரு மாற்று கட்சி நண்பர்களும் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு அளிக்கிறது. காலையில் ஏசி போடக்கூட்டது. குறைந்தபட்ச ஆதரவுகளை விவசாய நண்பர்கள் உயிரோடு இருப்பதற்காக, திரும்பவும் விவசாயம் செய்வதற்காக, அவருடைய அன்றாட அளவுகளை பார்த்துக் கொள்வதற்காக கொடுப்பது குறைந்தபட்ச ஆதரவு. நம்ம குறைந்தபட்ச ஆதரவுகளை தாண்டிட்டோம். இன்னும் குறைந்தபட்ச ஆதரவுகளை வச்சு நம்ம பேசிக்கிறோம். அதற்காகத்தான் குறைந்தபட்ச ஆதரவுகளை அப்படியே இருக்கும். நம்ம அரசு பொறுத்தவரை 1960 ரூபாய் நெல் கொடுத்தா கூட அது கம்மிதான். 3000 ரூபாய் வைக்கணும். 3000 ரூபாய் கொடுத்தாங்க அரசு பணம் கிடையாது. இந்த அரசு ஒரு வருடமும் மத்திய அரசு பட்ஜெட்டை போடுறது 7 கோடி கடனாகும். தமிழ்நாடு அரசு போன வருஷம் பட்ஜெட் போடுறது 75,000 கோடி கடனாகும். தமிழ்நாடு டோட்டல் கடன் சுமை 4 லட்சம் கோடி. விவசாய நண்பர்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்பது எந்த அரசியலும் என கவர்மெண்ட் வேண்டாம். அதற்காக டெய்லி போய் நீரை கொடுக்கிறத விட நீர் எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சட்டம் தான் முதல் சட்டம். யாருமே மண்டியை குடிக்கணும், எல்லாருக்குமே மண்டி இருக்கு. மண்டியை குடிக்க முடியாத காரணம் என்றால் மண்டியை கொண்டுபட்டது மாநில அரசு. மண்டி அப்படியே தான் இருக்கும். மண்டியை ஒழிப்பதற்கு மத்திய அரசுக்கு ரைட்ஸ் கிடையாது.
விவசாயம் என்பது மாநிலம் சார்ந்த இல்லை. நாம என்ன செய்யணும், மண்டி அப்படியே இருக்கட்டும், மண்டிக்கு சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கிறோம். இந்த ஊர்ல உங்களோட விலை உங்க மண்டியில தான் விற்கிறது. ஒட்டஞ்சத்திற்கு தக்காளி இருந்துச்சுன்னா ஒட்டஞ்சத்த மண்டியில தான் விற்கிறது. 60 முருங்கக்காய் 60 மண்டிக்கு தான் போகும். சின்ன தராசிலே தோட்டத்தில் போட்டுற கத்திரிக்காய் சின்ன தராசில தான் போகும். அதை முடிவு பண்றதுக்கு யாரெல்லாம் ஒரு விவசாயிக்கு அவன் செய்த பொருளையும் கிடையாது. அவனுக்கு விவசாயம் தரவும் தெரியும். என்னுடைய கட்சியில எவ்வளவு சரி எனக்கு தாங்க. நான் வந்து யூரியா போடாம போடாம 3:30 மணிக்கு 3 பேர் கரண்ட் ஆன் பண்ணி நான் நான் பண்ண முடியும். நீ எப்படி சொல்லலாம் இந்த ரேட்டுக்கு வாங்குவேன்னு சொல்லு. அதை உடைப்பதற்காகத்தான் இந்த சட்டமன்ற விவசாய பெருமக்கள் பெரிய அளவில் அதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய ஊதியத்தை, உங்களுடைய விளைபொருளை, உங்களுடைய தரத்தை, அதற்கு உண்டான ரேட்டை நீங்க டிசைட் பண்றீங்க. எப்படி டிசைட் பண்றீங்க? அதற்கு தான் இரண்டாவது சட்டம், கான்ட்ராக்ட் முறையில டிசைட் பண்றீங்க. கான்ட்ராக்ட் முறை இல்லை என்றால் உங்க தோட்டத்துக்கே வந்து ஒருத்தவங்க வேலை பேசலாம். நீங்க எல்லாம் குரூப்பா சேர்த்து 100 விவசாயிகள் சேர்ந்து வேலை பேசலாம். உங்க கிராமத்துல நீங்க சேர்ந்து வேலை பேசலாம். உங்களுடைய தாலுக் சேர்ந்து வேலை பேசலாம். சங்கங்கள் சேர்ந்து வேலை பேசலாம். தனி மனிதன் கூட வேலை பேசலாம். ஏன்னா நீங்க நீங்க கேட்கலாம், ஐயோ அது கஷ்டம் இல்லையா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எல்லாம் தப்புன்னு சொல்றாங்களே திராவிட முன்னேற்ற கழகம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆகாது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு பேர் வாங்கி கொடுத்ததே இந்தியாவில் உங்க ஊர் தானுங்க. உங்க ஊர் தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு பேர் வாங்கி கொடுத்த ஊர். உங்க ஊர்ல நீங்க கொடுக்கிற முட்டை 50% கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல தான் உங்க முட்டை இருக்கு. நாமக்கல் முட்டை. உங்க நாமக்கல்ல நீங்க செய்யற கோழி 66% கோழி மார்க்கெட்டுக்கு வரும்போது கான்ட்ராக்ட் முறை. சுகுணா, வெண்கா, பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் ஒரு கோழியை வந்து கோயம்புத்தூர்ல விற்கிறாங்க. கான்ட்ராக்டுக்கு பெயர் போன ஊரே இந்த ஊர் தான். எப்படி கான்ட்ராக்ட் முறை மோசமாகும்? கான்ட்ராக்ட்ல மோசமான மனிதர்கள் வந்துருவார்கள் அப்படிங்கறதுக்காக அந்த சட்டமே. எப்படி விற்கலாம் அதற்கு ஒரு சட்டம் உள்ள. கான்ட்ராக்ட் எந்த மொழியில போடணும்? பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் வர்றான், நான் மண்ணு தோட்டத்துக்கு வர்றேன், அண்ணா நீங்க என்ன பொருளை விளைவிக்கிறீங்க? கரும்பு. கொப்பரா எடுத்துக்கலாம், தேங்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா கொப்பரா வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் இருக்கு. இப்ப அண்ணன் தோட்டத்துக்கு பஞ்சாப்கார ஒருத்தர் வர்றான், ஐயா எங்க ஊர்ல தென்னைமரம் இல்லையா, எனக்கு ஒரு தேங்காவை கொடுக்கணும். ஐயா சொல்வார், நீ எனக்கோ பஞ்சாபி நெய்மாலும் எனக்கோ ஹிந்தி நெய்மாலும் தெரியாதுப்பா, நான் தமிழ் மட்டும் பேசுறாங்கப்பா. சட்டத்திலே நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், கான்ட்ராக்ட் என்பது விவசாய மொழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். கான்ட்ராக்ட் வந்து பஞ்சாப்காரன் தமிழ்ல போட்டு உங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு பொய் பிரச்சாரம் ஏற்றுக்கவே முடியும். அதனாலதான் கோபம் வெகுட்டு இருந்து வருது. அரசியல் பேசலாம், எப்படி இருக்கக்கூடிய சட்டத்தை நீ பிரிச்சு பேசலாம். கான்ட்ராக்ட் தமிழ்ல தான். சரி, இவருக்கும் பஞ்சாப்காரனுக்கும் பேசிட்டாங்க. சரிங்க, நான் உங்களுக்கு 3 மாசம் கழிச்சு தென்னமரத்துல தேங்காய் இருக்குது, அந்த தேங்காயெல்லாம் உரிச்சு அதெல்லாம் உடைச்சு அந்த தேங்காய் பருப்பை வெயில போட்டு காய வச்சு பருப்பு கொடுத்துறேங்க. ஒரு 3000 கிலோ பருப்பு கொடுக்குறேங்க. அவன் சுத்தி பார்த்து சொல்றான், ஐயா இந்த பருப்பு எல்லாம் பேராஷூட்டுக்கு போகணும். நீங்க எல்லாம் பேராஷூட்னு என்ன, நீங்க வந்து எண்ணெயை வாங்கி தேய்க்கிறீங்களோ, சுத்தமான எண்ணெய்னு சொல்லி சொல்றீங்களோ, 100% கான்ட்ராக்ட் முறையில் தயாரிக்கப்படும் பேராஷூட்டுங்கிறது விவசாயிகளிடம் நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் கொள்முதல் பண்றாங்க. சுத்தமா நீங்க என்ன சொல்றீங்களோ, பேராஷூட் ஆயில் ஆடே பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடம் நேரடியாக சொல்லி சொல்றாங்க. நீங்க பேசியாச்சு. சரி, 3000 தேங்காய் பருப்பு இப்போ வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை 15 ரூபாய்க்கு இருக்குங்க தேங்காய். நம்ம 18-20 ரூபாய்க்கு பேசிட்டோம். 3000 × 20 60,000 ரூபாய். அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அண்ணன் வாங்கிட்டார் 10,000 ரூபாய். 50,000 ரூபாய் 4 மாசம் கழிச்சு கொடுத்துட்டு அந்த தேங்காய் எடுத்துட்டு போகணும். பட் 4 மாசம் கழிச்சு அவன் வர்றான், அண்ணே உங்க பருப்பு கொஞ்சம் சின்னதா இருக்குனே, அண்ணே உங்க பருப்பு கொஞ்சம் சூம்பி போயிருக்கேன், அன்னை பார்க்கும்போது பருப்பு கொஞ்சம் பெருசா இருக்குனே, என்னுடைய எதுன்னு கேட்கலாம். அதற்காகத்தான் கான்ட்ராக்ட் முறையில் நீங்க கான்ட்ராக்ட் போடுறீங்க. ஆமாப்பா நான் 3000 கிலோன்னு சொல்லியிருக்கேன், பட் இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரு 10% இந்த பக்கம் அந்த பக்கம் போலாம், 10% குறையலாம், 10% ஏறலாம், நீயும் ஏற்றுக்க நானும் ஏற்றுக்க அப்படிங்கறதான் கான்ட்ராக்ட். சரிங்களா? சரி, உங்க ரெண்டுக்கு பிரச்சனை 4 மாசம் கழிச்சு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. இல்லைங்க, அது உண்மையாலுமே தேங்காய் சூம்பி போயிருக்குன்னு அவர் சொல்றாரு.
நீங்க சொல்றீங்க இல்லைங்க தேங்காய் சூப்பரா இருக்கும். யாரும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க? இப்ப நம்ம நேரம் கோர்ட்டுக்கு போயிடலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கோர்ட்டுக்குள்ள மனுஷன் போறது மட்டும்தான் சத்தியம். பட் வெளியே வர்றது உங்க கையில கிடையாது. நான் சிக்கமங்களூர் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்தார். சார் 1948 பாகப்பிரிவினை சூட்டு போட்டுருக்கேன் சார், 2019 ஆச்சு சார், கொஞ்சம் நீங்களே எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கூப்பிட்டு சால்வ் பண்ணி கொடுங்க சார். நான் இந்தியன் கோர்ட்டுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு கடல். எப்ப உள்ள போவீங்க எப்ப வெளியே வருவீங்க தெரியாது. அதற்காகத்தான் உங்களுடைய தாசில்தார் யார் இருக்காங்களோ அவங்க ரெண்டு கூப்பிடணும். ஐயா நீங்க ரெண்டு வாங்க, நீங்க சொல்லுங்க ஐயா எனக்கு ஒரு தேங்காய் பிரச்சனைங்க ஐயா, இது சூமி போச்சுக்கிறாரு, நம்ம நல்லா இருக்குங்க. தாசில்தார் சொல்லுவார் ஓகே, உங்க சைட்ல 5 பேர், அவங்க சைட்ல 10 பேர், ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி பேர் தான் கன்சிலியேஷன் கமிட்டி. தாசில்தார் லெவல்ல நீங்க 2 பேருமே பிரச்சனையை முடிச்சு சால்வ் பண்ணணும். தாசில்தார் முடியல, நெக்ஸ்ட் கலெக்டர், உங்க மாவட்ட கலெக்டர். இப்ப கலெக்டர் தெரியும் ரொம்ப பிஸியான, ஐயோ சார் கலெக்டர் சார் பார்க்கவே முடியாது, எப்ப போனாலும் பிஸியா இருக்காருன்னா அதற்காகத்தான் இந்த சட்டத்திலே அரசு எழுதியிருக்கிறது 30 நாள்ல இந்த பிரச்சனையை முடிக்கணும். அரசோட கேரண்டி பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட் லா வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா 2வது சட்டத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி கான்ட்ராக்ட் போட வேண்டும், கான்ட்ராக்டை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படி உங்களுக்கு பணம் வரும். 3வது சட்டம் இந்த அவைக்கு தேவையில்லாத ஒரு சட்டம், நமக்கு தேவையில்லை. அது என்னன்னா அத்தியாவசிய பொருட்களை வரைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். அத்தியாவசிய பொருள் என்ன? இத்தனை காலமாக மஞ்சள் அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருளாக தானே இருந்துச்சு. நீங்க மஞ்சளை போய் உங்க குடோன்ல பதுக்குனீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வச்சிருக்கிறது இல்லீகல். ஆனா மஞ்சள் வச்சிருக்கேன் குடோன்ல, அடுத்த வருஷம் மஞ்சள் சூப்பரா இருக்கும், அடுத்த வருஷம் வித்தரலாமே. சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம். கடலை அடுத்த வருஷம் வித்தரலாமே. மினிமமா ஒரு குவான்டிட்டி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, 100 kg 75 kg, அவ்வளவுதான் நீங்க ஒரு கட்டடத்துக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் எப்ப போட்டோம்? 1955 போட்டோம். எதுக்காக 1955 போட்டோம்? 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்ச நிலையில பாத்தீங்கன்னா ஆர்மிக்கே ரைஸ் கிடைக்கும், ஆர்மிக்கே ரைஸ் இல்ல, ஆர்மிக்கே கோதுமை இல்ல. அதை அவாய்ட் பண்றதுக்காகத்தான், பதுக்கல் பண்றாங்கறதுக்காகத்தான் சட்டத்தை 1955 போட்டோம். அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு பாருங்க, 65 வருஷம் தேவைப்பட்டுச்சு. 65 வருஷம் கழிச்சு சொல்லியாச்சு மஞ்சள் என்பது அத்தியாவசிய பொருள் கிடையாது, தேங்காய் என்பது அத்தியாவசிய பொருள் கிடையாது. எவ்வளவு வேணாலும் வீட்டில் வச்சு, எவ்வளவு வேணாலும் நீங்க குடோன்ல வச்சு. அதற்காகத்தான் அரசாங்கம் நண்பர் அவர்கள் கேட்ட கேள்வி, கோல்டு செயின் ஸ்டோரேஜ் கட்டிருக்காங்க. அந்த கேள்வி நான் பதில் சொல்ல எப்படி கட்டுறது சொல்லிட்டு அதுல போய் வச்சு சிறப்பாக செய்யுங்க. அடுத்த வருஷம் ரேட் வந்தா கொடுத்துருங்க. ஏன்னா காரணம் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும், அதுதான் நம்முடைய. அதற்காகத்தான் 3வது சட்டம். இப்ப இது உண்மையாலுமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா விவசாயம் எப்படி போகணும், நம்ம அரசாங்கம் எப்படி பார்த்துக்கிறாங்க. நம்மளுடைய நரேந்திர மோடி அரசு அவர்கள் 1 லட்சம் கோடி எது கொடுக்கிறோம் அப்படின்னாங்க, விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற எல்லா விஷயமே பஞ்சாயத்துக்கு இருந்துச்சு. விவசாயம் பஞ்சாயத்து, கல்வி பஞ்சாயத்து, சுகாதாரம் பஞ்சாயத்து. உங்க பஞ்சாயத்து போர்டு தான் ஒரு அரசு அதிகாரி பள்ளிக்கூட அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். பஞ்சாயத்துக்கு அவ்வளவு பவர் கொடுக்கணும். ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாமே பஞ்சாயத்து கீழே தான் இருந்துச்சு. விவசாயம் என்பதும் பஞ்சாயத்து கீழே தான் இருந்துச்சு. திராவிட அரசின் சாதனை என்ன அப்படின்னாங்க, பஞ்சாயத்து ஒரு சாதாரண மனிதனும் இருக்க வேண்டிய அதிகாரத்தை எடுத்து ஒரு குடும்பத்திடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய ஒரு துரதிர்ஷ்டம். இதை உடைக்க வேண்டும் என்றால் விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாய ஒருங்கிணைப்பு மையம் அப்படின்னு ஏற்படுத்தும். இப்பெல்லாம் ஒரு கால் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல, ஐயா ஒரு விவசாய ஒருங்கிணைப்பு மையம் ஆரம்பிக்கிறோம், உங்க பேர் போட்டுக்கலாம், நிறைய ஃபோன் வந்துச்சுங்களா? ஏன்னா எல்லா கலெக்டருக்கும் இப்ப வந்து ஒரு மாநில ஒரு மாவட்டத்தில் மினிமம் 10 விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கத்தை உருவாக்க வேண்டும் நம்ம அரசு கட்டளை போட்டிருக்கிறது. ஒரு சங்கம் 1000. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுல சங்கங்கள் உருவானா உங்களால விலை பேசி விற்க முடியும். இது அரசியல் சாராத ஒரு கலெக்டர். அதற்காகத்தான்
நான் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே நான் எல்லா டிவியில கூட பேசினது கரூர் மாவட்டத்திலே விவசாய உற்பத்தியாளர் சங்கம் உருண்டை மரத்துக்கு ஆட்டுக்குட்டிக்கு வெத்தலைக்கு குளித்தலை பகுதியில் இருக்கக்கூடிய வாழைகள் வந்து ஆரம்பிக்கும் போறோம்னு சொல்லிட்டு 3 மையம் போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அரசியல் சாராத ஒரு மையமாக 6000 பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால மோடி சொல்றாரு, விவசாய ஒருங்கிணைப்பு மையம் யார் ஆரம்பிச்சாங்களோ நேரடியாக மானியமாக கேள்வி இல்லாமல் 3 வருடம் உங்களுடைய கட்டடத்துக்கு சம்பளம் கொடுக்கப்படும் வாடகை. நீங்க சம்பளத்துக்கு வச்சிருக்கிற பையனோ பொண்ணோக்கோ 3 வருடம் சம்பளம். இது எல்லாமே விவசாயிகளுமே பண்ணணும். ஆனா இது தனியா சட்டம் பாருங்க. இது அனைத்தையும் போதையும் சாயம் கார்டு இதை விட முக்கிய என்னை பொறுத்தவரைக்கும் சிறப்பான ஒரு சட்டம் பாலிடிக்ஸ் முன்னாடி. ஏன்னா விவசாயம் தான் கொஞ்சம் போராட்டம். பட் என்னன்னா கொஞ்சம் இளைஞர்களை விட எடுத்துட்டு இந்த அரசு சாதனை சொல்வதை விட விவசாயத்தை சொல்லுகிற ஆசிரியர் பேசியிருக்கிறார். முதலாக ஒரு விவசாயத்தை 6000 ரூபாய் கொடுக்கணும். எத்தனை பேர் 6000 ரூபாய் ரொம்ப சந்தோஷம். அது ஒரே ஒரு கல்வி நினைக்கிறாங்க. நீங்க சிறு விவசாயம் உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாம் 4.94 ஏக்கர் 2 ஹெக்டர் 5 ஏக்கர் முடிச்சிருந்தா 6000 ரூபாய். நீங்க ஒரு காங்கிரஸ் என்ன 6000 திட்டம் போடுறீங்க? நம்ம தனியா ஏராளமாக நான் ஒரு பதில் சொன்னேன். ஐயா நீங்கெல்லாம் வந்து பேஸ்புக்ல பெரிய பெரிய ஃபேமிலியில போட்டு ரேடியோல பாலிடிக்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு பாலிடிக்ஸ் தான். நீங்க கீழே இறங்கி கிராமத்துல வந்தீங்கன்னா ஒரு விவசாயி கூலி கொடுக்குறாங்க. ஒரு தோட்டத்தில் வேலை கொடுப்பாங்க, ஒரு தோட்டத்தில் நாற்று நடுவாங்க, கூலி கொடுப்பாங்க. அன்னைக்கு நம்ம விவசாயம் சொல்லுங்க. அம்மா அம்மா சொன்னா பக்கத்து போய் ஆனா ஒரு 2000 ரூபாய் கைமாற்ற சொன்னேன். ஒரு 3 குட்டி நிற்குது, 2 வெள்ளாட்டு நிற்குது, அது வளர்ந்து நிற்கவே கைமாற்ற. எத்தனை பேர் வந்து கைமாற்றுவாங்க? ரயில் கைமாற்று எத்தனை பேர் வந்து கைமாற்றுவாங்க? ஒரு அவசர தேவைகளுக்கு விவசாயம். மோடி ஐயாவின் கனவே வந்து 2000 2000 2000 3 பாகமா பிரிச்சு கொடுக்கணும். நாத்து நடும்போது, நாத்து அறுவடை செய்யும் போது அந்த இன்னொரு 2000 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு போகும்போது கரெக்டா பார்த்தீங்கன்னா 2000 தான் பிரிச்சு வரும். காரணம் என்னால் ஒரு விவசாயி தனி மரியாதை, சுயமரியாதை, சம்பளம் கூட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். அது 6000 ரூபாய் மானியமாக யாருக்கும் கொடுக்கணும். அந்த 6000 ரூபாய் உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு உதவ வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 6000 ரூபாய் நம்ம கொடுக்கணும். இது நம்மளுடைய மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை. தமிழ்நாட்டில் அதுல போய் 140 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. அவங்க விட்டு வைக்கலாமா? இதுல போய் 140 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாசத்துக்கு 2 டைம் ரிவ்யூ மீட்டிங் போட்டு டாஸ்மாக்ல எவ்வளவு வித்துச்சுன்னு ரிவ்யூ பண்ற கலெக்டர் ஏன் வார ரிவ்யூ பண்ண முடியாது? உண்மையாலுமே இந்த 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு சரியாக போகின்றதா? சரியான நபர்களை சேர்த்திருக்கின்றோமா? தாசில்தார் நீங்க என்ன பண்றீங்க? ரெவன்யூ ஆபீசர்ஸ் என்ன பண்றீங்க? கீழே போய் கொடுத்த பேர்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. ஜீப் கொடுத்துருக்காங்க, அரசு பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, டீசல் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்க. கிராமத்துக்கு போய் கூட்டம் போடுங்க, கிராம சபை போடுங்க, எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு கேளுங்க. உண்மையாலுமே உங்க பேர் இருக்கான்னு கேளுங்க. விவசாயிகளே சொல்லுவாங்க அது பொய்யான பேர். எப்படி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல 10% பெயர்கள் பொய்யான பெயர்களோ, எப்படி இந்தியா ரேஷன் கார்டுல பொய்யான ரேஷன் கார்டோ, அதே மாதிரி பொய்யான நபர்களை சேர்த்து 140 கோடி ரூபாய் அவங்க பேர்ல நீங்க 6000 ரூபாய் வாங்கிக்கணும். இதற்கும் ஒரு எதிர்கட்சி நண்பர் சொல்றாரு, இதற்கும் மோடி தான் காரணம். கோவம் எவ்வளவு வருது? எவ்வளவு கோவம், எவ்வளவு கோவம். ஒரு அரசு 6000 ரூபாய் கொடுக்கிறது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 85,000 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். வருஷத்துக்கு 85,000 கோடி சம்பளம் கொடுக்கணும். விவசாயம், வேளாண் துறை உங்களுடைய ஒரே வேலை கீழே போய் சரியா ரீச் ஆகுதான் பாக்குறது மட்டும்தான் உங்க வேலை. பாக்குறது மட்டும்தான். பாதி நேரம் அவங்க வேலை என்ன இருக்கு? ஒரு மினிஸ்டர் டூர் வர்றாரு, பின்னாடி 350 கார், எல்லா அரசாங்க அதிகாரியும் மினிஸ்டர் கூடவே காட்டுறாங்க. அவங்க வேலை என்னங்க? மினிஸ்டர் டூர் போறாரு, கூட 4 பேர் போங்க, மக்களின் குறைகளை வாங்கிட்டு வாங்க, ரிவ்யூ மீட்டிங் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. எப்ப போனாலும் மினிஸ்டர் வந்தாருங்க, மினிஸ்டரோட டூர் போயிட்டாங்க.
எந்த அரசு அதிகாரி ஆபீஸ் போனாலும் யாருமே இல்லை. பட் எல்லா பழியும் மோடியின் மீதான், எல்லா பழியும் மோடியின் மீதான். மோடி ஒரு மனுஷன் எவ்வளவு பண்ணுவான், எவ்வளவு பண்ணுவான்? 75 வருஷம் தொட முடியாத தொட்டு இருக்காரு, தொட்டு நிக்கிறாரு, தொட்டு இருக்காரு மனுஷன். அதான் பயந்தாங்க, காஷ்மீர்ல பயம் செத்தாங்க, தொடவே முடியாது. தொட்ட அடிச்சாரு, மூணை பிரிச்சாரு. இப்ப வந்து வாலாட்டு பார்க்கலாம். பாகிஸ்தான் பாலாக்கோட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்தாரு. அன்னைக்கு போய் நம்ம ஒரு போர் விமானம் கீழே விழுந்திருந்தா அந்த எலெக்ஷனை பிஜேபி போச்சு. ரிஸ்க் எடுத்தார். ஏன்னா ஓட்டுக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாஜக கிடையாது. மோடி அவர்கள், நான் அப்படித்தாங்க சொல்றேன், எல்லா திட்டத்தையும் மக்களிடம் கொண்டு சென்று மக்களிடம் நேர்மையான ஆட்சி தான் நாங்க சொல்லுவோம். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு பெருமையாக நாங்கள் தோற்போம். அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இங்க யாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதிகாரம் யாருமே. மோடிஜி அவர்களே 2014 சொல்லியிருக்காரு, ஓட்டா நாட்டின் முக்கியத்தன்மையாக பார்த்தா எனக்கு நாட்டின் முக்கியத்தன்மை தான் சொல்லியிருக்காரு. அதனால ஓட்டுக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாஜக கிடையாது. ஓட்டு பாலிடிக்ஸ் எங்களுக்கு பண்ண தெரியும். யாரை கவர் பண்றது, எந்த ஜாதியை பிடிக்கணும், எப்படி யாரை சேர்க்கணும், எப்படி பிரிச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும், பணத்தை எங்க இறக்கணும், எந்த பெட்டியில யாருக்கு கொடுக்கணும், எந்த மீடியாவை நீங்க சொல்ற மாதிரி கிரியேட் பண்ணணும். நமக்கு 3 மீடியா 200 கோடி போட்டு 600 கோடியில 3 மீடியா வச்சுக்கங்க. மக்கள் டிவி ஆன் பண்ணாலே மோடிஜி போட்டோ மட்டும் தான் பார்க்கணும். இதோட உச்சப்பட்ட நிலைமையை பாருங்க. எந்த திட்டத்துக்கும் மோடியின் பெயர் கிடையாது. இதுதான் வந்து அநியாயமே இதான். ஏன்னா இந்த கட்சி என்பது எந்த மனிதனையும் பிரதானப்படுத்தும் கட்சி கிடையாது. ஏன்னா அடிப்படை சங்கத்திலிருந்து வந்திருக்காங்க எல்லாமே, சங்கத்திலிருந்து தூய்மையான எண்ணத்துல வந்திருக்காங்க. அதனாலதான் நானும் சொன்னேன், நானும் சங்கத்தினால் எனக்கு வந்து ஊர்ல கிடைக்கக்கூடிய அந்த குஷி, அந்த சந்தோஷம் எந்த நாற்காலியும் நிச்சயமாக கிடைக்காது, கிடைக்க வாய்ப்பும் கிடையாது. அடிப்படையில் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் பதவி பொறுப்பு மாவட்ட தலைவர் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இதே ஒரு டிஎம்கே மாவட்ட தலைவர், ஏடிஎம்கே மாவட்ட தலைவர்னா ஒரு பஜ்ரோ காரு, ஒரு ரேஞ்ச் ரோவரு, ஒரு 3 மைனிங், 4 ப்ரெஷரு, 5 கான்ட்ராக்ட், மாமா மச்சாங்க ஒரு பொறுப்பு அப்படியே இருக்காரு. இவர் மாவட்ட தலைவர்னு சொன்னா இவரோட சிம்பிளிசிட்டி பார்த்து யாராச்சும் நம்புவீங்களா? இந்த கட்சியில் மட்டும்தான் அது சாத்தியம், வேற எங்கேயுமே சாத்தியம் கிடையாது. அது பெருமையும் ஐயம் தெரிவிக்கிறார். ஏன்னா ஒரு உழைப்புக்காக இந்த பதவி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கண்ணகட்டி என்ன இருக்கும்? பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கம்மியாக. ஏன்னா அவருக்கு அந்த ஒருங்கிணைப்பு தன்மை இருக்கின்றது. நம்ம என்ன வந்து ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மக்கள், தேசியம், ஆன்மீகம், சுயமரியாதைன்னு சொல்றோமோ அன்னகத்திற்கு போட்டோம். ஒரு மாவட்டத்துக்கு பாஜக மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடியேற்றத்துக்கான தகுதி படைத்தவர் கிளை தலைவர். மாநில தலைவர் கூட கொடியேற்றத்துக்கு நம்ம கட்சியில் உரிமை கிடையாது. கிளை தலைவர் மட்டும்தான் கொடியை ஏற்ற வேண்டும். இதுதான் நம்ம சங்கத்தின் பிலாசபி, பாஜக பிலாசபி. ஏன்னா அந்த பொறுப்பு எங்களை பொறுத்தவரை நானும் துரைசாமி சார் அவர்கள் மாவட்டத்துக்குள்ள வந்துட்டோம்னா தலைவர் சொல்ற பேச்சை மட்டும்தான் கேட்கணும். நாங்க கேட்கலீங்கன்னா எங்க மேல இன்டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்பாங்க. எங்கள் தலைவரை மீறி எங்களால எதுவுமே பேசுங்க. தலைவர் வந்து பைக் ராலி வேண்டாங்க, நேரா இங்க போகணும்னா கொட்டாட்ட நான் இங்க வரணும், இல்லைங்க பைக் ராலி போனான்னு சொல்ற உரிமை கிடையாது. ஏன்னா தலைவர் எடுக்கின்ற முடிவு நேரம் காலத்தை பார்த்து ஆல்ரெடி 2000 பேர் வந்து மண்டபத்துக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய நேரத்தை வீணடிக்க ஒரு முடிவு எடுத்தாருன்னா நானும் துரைசாமி ஐயா அவர்களும் ஓகேங்கண்ணா நீங்க சொன்னா சரி வரும். ஏன்னா அந்த கட்சியை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆடம்பரமாக பர்சனாலிட்டியை வச்சு வளர்க்கிற கட்சி கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க, மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தால் பிரகாசமாக ஜொலிப்பாங்க. பட் வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். எதற்காக இந்த விஷயத்தை நான் பேசுறாங்க? தமிழ் ஒரு பாத்ரூம் பைப்ல வந்து அடைச்சி வச்சுன்னா அதற்கும் மோடின்னு சொல்லலாம். இவ்வளவு மனுஷன் கொடுத்து விவசாயம் வந்து மத்திய அரசே கிடையாது, மாநில அரசு. நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களுடைய பெருந்தலைவர் இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தார். விவசாய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? வேளாண் துறைக்கு எவ்வளவு ரிக்ரூட் பண்ணீங்க? இதெல்லாம் மோடி அவர்கள் வந்து சாயில டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐயா 53 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நாங்கெல்லாம் நாடு மாடு வளர்த்துறோம், நாட்டு மாட்டு பாலுக்கு மானியம் கொடுக்கலாங்களா? ஐயா ஐயா சொன்ன மாதிரி நாட்டு மாட்டு பாலுக்கு ஏன் மானியம் கொடுக்கக்கூடாது? இந்த கேள்விகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கையில் இருக்க வேண்டும்.
இலவசமா சிலிண்டர் கொடுத்துட்டேன், மிக்சி கொடுத்துட்டேன், இலவசமா அதை கொடுத்துட்டேன். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே கொடுப்பாங்க, உங்க சட்ட பேண்ட்டை தவிர எதுவுமே கூட விட மாட்டாங்க. நான் சொல்ற வார்த்தை நீ எடுத்துக்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை நான் சொல்றேன், காட்சிகள் மாறும். 2024 எங்களுடைய முதலமைச்சர் கோட்டையில் உட்காருவார். அந்த கேள்வி நான் சொல்றேன், ஒருவேளை 2021 நீங்க ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை வந்தீங்கன்னா எனக்கும் என் சட்டையும் வேட்டியும் மட்டும்தான் மிஞ்சும், உங்களுக்கும் உங்கள் சட்டை வேட்டி மட்டும்தான் மிஞ்சும். நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன். ஏன்னா ஒரு வாக்குறுதி, ஒரு கொள்கை அப்படிங்கிறது அடிப்படை மனிதனின் தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். என்ன இலவசமா கொடுக்குறேன், நகைக்கடை அடமான, நகை அடமான வச்சுதான் தள்ளுபடி பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு அறிக்கையும் தான், இதெல்லாம் ஒரு அறிக்கையும். நம்ம அறிக்கை எப்படி?